அண்மைச் செய்தி. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை சார்ந்த அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது ஆலோசனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். மக்களவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 40 தொகுதிகளிலும் களமிறங்கியது. அதில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் 35 தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். ஒரு தொகுதி எஸ்டிபிஐக்கு வழங்கப்பட்டது. அவரும் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட்டார். இந்த நிலையில் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது. கிட்டத்தட்ட 7 இடங்களில் அதிமுக டெபாசிட் இழந்து தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய நிலையில் தோல்விக்கான காரணம் குறித்து மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி தலைவர்கள் உள்ளிட்டோருடன் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அந்த மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று தோல்விக்கான காரணம் என்ன, நிர்வாகிகள் ஏன் முறையாக செயல்படவில்லை உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்படுகிறது. இன்றைக்கு தொடங்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டமானது இன்று தொடங்கி இம்மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதற்கான அறிவிப்பினை அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த தோல்விக்கான காரணங்கள் குறித்து விரிவாக அலசப்படும். அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்பட வேண்டும், எப்படி கட்சியினுடைய கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும், நிர்வாகிகள் நியமிப்பது உள்ளிட்டவைகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நேற்றைய தினத்தில் 6 அமைச்சர்கள் இந்த தோல்விகள் குறித்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாகவும், அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் வெற்றி பெற முடியும் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகியிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகுவதற்கான அந்த ஆலோசனை பெறப்படுமா, இது குறித்து இந்த கூட்டத்தில் பேசப்படுமா என்றெல்லாம் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அரசி.